ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து சோயா சங்க்ஸ் புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்ல வந்து சோயா சங்க்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 3 கப் அரிசிக்கு வந்து இந்த அளவு எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து நல்ல சூடான தண்ணி வந்து ஊத்திக்கலாம். ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நமக்கு நல்லா ஊறிடும், சாஃப்ட் ஆயிடும் நமக்கு சோயா சங்க்ஸ் எல்லாம். ஸோ 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சுடு தண்ணிலேயே. பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க நல்லா பெருசாயிடுச்சு சோயா சங்க்ஸ் எல்லாம். இப்போ எடுத்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எல்லாம் வெளியில வர மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு பவுல்ல போட்டுக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எல்லாமே ஃபுல்லா வந்து ஃபில்டர் பண்ணிடுங்க. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு சோயா. இந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த பவுல்ல போட்டுக்கலாம். எல்லாமே எடுத்தாச்சுங்க. இப்போ இதுல வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் ஊத்திக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. அதே 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா ஈவனா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு குக்கர் எடுத்துட்டு அதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்க சோயா சங்க்ஸ் வந்து தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் டைம். இப்போ இதுல வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். விரிஞ்சி இலை, ஏலக்காய் 2, பட்டை கொஞ்சம், கிராம்பு, நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க.
இது நல்லா ஃப்ரை ஆனதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு போட்டிருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். டெய்லி ஒரே மாதிரி பண்றதுக்கு இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் புலாவ் வந்து லஞ்ச்க்கோ இல்லை டின்னருக்கோ ஏதாச்சும் ஒரு நாள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிக்கும் ரொம்ப உங்களுக்கு. இப்போ இதுல வந்து 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா சின்ன பசங்க பொடியே இல்லாம நீட்டமா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி 1 கப் போட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் போட்டுக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அதே 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க, நல்ல வாசமா இருக்கும். அதுக்கப்புறம் சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து ஆல்ரெடி வந்து சோயா சங்க்ஸ்லயும் நம்ம போட்டு ஊற வச்சிருக்கோம். ஸோ அதனால பச்சை மிளகாவும் இதில் போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டாவே போதுங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா நமக்கு வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. மசாலாலாம் ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்க சோயா சங்க்ஸை வந்து போட்டுக்கலாங்க. இது வந்து 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் ஊறிச்சு. ஸ்டார்ட் பண்ணதும் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லயே. இந்த மசாலா எல்லாம் சோயா சங்க்ஸ்ல வந்து இறங்கட்டும்.
அரிசி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ஊற வச்சுடுங்க. நான் ஆல்ரெடி வந்து ஊற வச்சுட்டேன். 3 கப் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். இப்போ நம்ம அரிசி போட்டுடலாங்க. ஊற வச்ச அரிசியை பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, அரிசி உடையாம பார்த்துக்கோங்க. மூணு கப் அரிசிக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும் தண்ணியில், அப்போ தான் கரெக்டாக இருக்குங்க நமக்கு. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து மேலே விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு தனித்தனியாக இருக்கும், அரிசியெல்லாம் ஒட்டாமல். இப்போ குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஒரு 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்குங்க, அதுக்கு மேலே வேண்டாம். 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். விசில் வந்துடுச்சுங்க. குக்கர் ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சோயா சங்க்ஸ் புலாவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப லைட்டாக வந்து இது பண்ணுங்க, ரொம்ப பண்ண வேண்டாம், அரிசி எல்லாம் உடைஞ்சிடும். கரண்டியோட பின்னாடி சைட்ல இருந்து எடுத்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்பதான் வந்து அரிசி வந்து உடையாம வரும் சாதம். பாருங்க, அப்படியே முழுசா அப்படியே இருக்கு நமக்கு. சோயா சங்க்ஸ் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட வெறும் தயிர் பச்சடி இருந்துச்சு அப்படின்னாவே போதுங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.